வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக மதுரைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ட்ரெயினில் ஏறி ஒரு இந்த 4 மணி நேரம் ட்ராவல் இருந்துச்சு. இப்போது இங்கேருந்து நம்ம நேராக போயிட்டு வீட்டில் ட்ரீட் வீட்டில் இப்போது இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறாங்களா. யாருக்குன்னா எனக்கு தான். என்னென்னா கேரளா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணின்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 5 மணி போல் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நல்லா டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக. மதுரைக்கு வந்து தமிழில் கேட்டால் தான் இதாக இருக்குது. ஏன்னா 20-25 நாளாக கேரளாவே இருந்தேன்னா அடையாளமே கேட்டு அப்படியே ஒரு மாறு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி ஓகேங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு பேசுகிறேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா நிம்மதியாக இருக்கேன். கேரளா முடிச்சாச்சு, ஒரே ஜாலி தான். வர வழியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்து வீட்டுக்கு வந்தவுடனே பிரியாணி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கம். ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சேன். சரி ஆமாம்ல கண்டினியூ பண்ணணும்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா இப்போது தமிழ்நாடு மேக்ஸிமம் வந்து ஒரு 40 டேஸ் கவர் பண்ணோம். இப்போ கேரளா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 டேஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணனால கொஞ்சம் உடம்பு வலியாக இருக்கனால இன்றைக்கி ப்ளஸ் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து எங்கள் ஆச்சி கூப்பிட்ருக்காங்க. வாடா என்னை வந்து பார்த்துட்டு போன்றாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். சேம் வந்து அந்த 265 டேஸ் ஆல்மோஸ்ட் வந்து 365 கூட ஆகலாம் டேஸ். எதுக்குன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிளான் வச்சுருக்கேன். போயிட்டு வர்றதுக்கே ஒரு பிளான், அவ்வளோ பெரிய பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு சேம் அந்த அவ்வளோ டேஸ் நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும்னா நம்ம வந்து ஒரு சில பொருட்களை வந்து கொஞ்சம் வெயிட்டை குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேக் இருக்குல்ல நான் வச்சுருக்கேன்ல. ஸோ அந்த பேக் பேக்கை கொஞ்சம் சின்னதாக மாற்றிடலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருந்தால் ட்ராவல் இன்னும் அதிக நேரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த பேக் பேக்கை வந்து சின்னதாக மாற்றிடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த புது பேக் பேக் ஒன்று வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணும்போது நாளைக்கு உங்களை அப்டேட் பண்ணுறேன். சின்ன பேக் ஒன்று வாங்கணும். சேம் ஒரு 2 வாட்டர் கேன் வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். சேம் வந்து சட்டை, இந்த பெரிய இதெல்லாம் போடுவோம்ல, இது மணாலியில் ஜர்க்கின்னு இந்த இதில் சட்டை வேர்க்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து எதுவுமே போடாமல் டிஷர்ட்டுக்கு மாறிடலான்னு பார்க்குறேன். ஒரு 4-5 டிஷர்ட் போட்டுட்டு சேம் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம டேஸில் வந்து ப்ளாக் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஒரு யோசனை. ஃபுல்லாக வந்து மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேம் வந்து லிஃப்ட்டு கேட்குறப்போ ஒரு சில பேர் நம்மளை வந்து யூடியூபர்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து அதுக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். பெரிய ட்ராவல் அடுத்து நம்ம போகிறது ஆல்மோஸ்ட் வந்து 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய ட்ராவல் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ட்ராவல் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சின்னதாக ஒரு யோசிச்சு சொல்லுங்கள். சரியா தப்பா அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்கன்றத பார்ப்போம். சேம் வந்து அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். சேம் வந்து கிம்பல் இல்லாமல் இந்த கையில் இந்த செல்ஃபி ஸ்டிக் இல்லாமல் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையிலே வச்சுட்டு பேசுகிறனால கை வலிக்குது. அதே மாதிரி என்னென்னாங்க சேம் வந்து நம்ம பவர் பேங்க் வந்து தொலைஞ்சிச்சு ரீசெண்டாக. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பத்மநாப கோயில் சொல்லியிருப்பேன். அந்த கோயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் நான் தூங்கியிருந்தேன். அப்போ வந்து பவர் பேங்க் மிஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தனால, ஏன்னா ரகுமான்ஜி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் வேணுன்ற சுச்சுவேஷனில் ரஹ்மான்ஜி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். பவர் பேங்க் வேணும், நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ட்ராவலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அப்படி அப்பாடா இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு வாரம் நல்லா ஹாப்பியாக இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆனவொடனே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். என்னடா அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பவர் பேங்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. நல்ல வேளை திரும்ப கிடச்சது பெரிய விஷயம்.
ஸோ ரஹ்மான்ஜி, நீங்கள் கொடுத்த பவர் பேங்க் வேறு எங்கேயோ தொலையாதுன்னு நினைக்கிறேன். சேம் நான் வச்சுருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி பவர் பேங்க் வந்து சேம் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவர் பேங்க் போனாலும் நீங்களே வச்சுருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சேம் நான் வச்சுருப்பேன், கண்டிப்பாக வச்சுருப்பேன். இது வந்து எனக்கு பெரிய மெமரியை கொடுக்குன்னு நினைக்கிறேன். சேம் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு, அதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அவ்வளோதாங்க, இதுதான் சொல்லலான்ருந்தேன். ஸோ இன்னும் போக போக அந்த பெரிய பிளான் 365 நாள், அந்த 1 வருஷம் கூட ஆகலாம்னு சொல்லியிருந்தேன்ல, நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம்ல, சேம் அதுலேயும் எனக்கு பெரிய பெரிய ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சேம் வந்து இந்த தமிழ்நாடும் சரி கேரளாவிலையும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சேம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயங்க என்னென்னா, இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில, தமிழ்நாட்டிலையும் சரி லிஃப்ட் கேட்டு முடித்தது போகவும் சரி, கேரளா ஃபுல்லாக முடித்தப்பவும் சரி, எனக்கு ஒரு கீறல் கூட படலை. அதான் பெரிய விஷயம். இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. சேம் வந்து அடுத்து நான் வந்து பண்ண போகிறேன் அடுத்த இதுலேயும் எனக்கு வந்து எந்த வித காயமும் இல்லாமல் அடுத்த பிளானும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நினச்சி எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். சேம் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பார்க்குறவங்க. பார்க்கலைன்னா என்னடா ஏதோ புதுசாக உளறிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.